தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி 1, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எழுதி கொடுக்குறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். மாயாவி மகாராஜாவின் தோல்வியின் கதையை தான் நீங்க பார்க்க போறீர்கள். இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கவில்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே கொண்டாட்டத்தில் இதே கேள்வியை கேட்கிறார்கள். மகாராஜா, அதாவது ஒரு சிங்கம், அந்த சிங்கத்துடைய பல்லை பிடுங்கி விட்டார்கள். அந்த சிங்கம் எதிரில் இருக்கக்கூடிய அந்த கரியை கூட உண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இதுதான் நரேந்திர மோடியோடைய, பிஜேபியோடைய நிலையாக மாறிவிட்டது. எப்படி இந்த நாட்டு மக்கள் நரேந்திர மோடியோடைய மாயஜாலத்தை உடைத்தார்கள் என்கிற இந்த கேள்வியை இந்த பதிவில் நீங்க புரிய இருக்கிறீர்கள். 10 நாட்களுக்கு முன்பு இதே சேனலில் ஒரு டீட்டெயில்டு அனலிட்டிக் ரிப்போர்ட்டை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதாவது என்ன எண்ணிக்கை பிஜேபி கிடைக்க போகிறது, எத்தனை சீட்டுகள் பிஜேபிக்கு கிடைக்கும், என்டிஏவிற்கு கிடைக்கும், இந்திய அலையன்ஸிற்கு கிடைக்கும், காங்கிரஸிற்கு கிடைக்கும் என்று 10 நாட்களுக்கு முன்பு நாங்கள் போட்ட அந்த வீடியோவிற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த முழு வீடியோவும் நீங்கள் போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை நான் கொடுத்து விடுவேன். 10 நாட்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைத்த அனலிட்டிக் ரிப்போர்ட் படி பிஜேபிக்கு 240 260 கிடைக்கும் என்று கூறியிருந்தோம். கீழே கமெண்ட் பாக்ஸில் கழுவி ஊத்தினார்கள். எங்களை திட்டி அவர்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். யார்? பிஜேபியின் ஐடி விங். நேற்று வெளிவந்த ரிசல்ட்டை பார்த்தீர்கள்னா அதே 240. அப்கி பார் 400 பாரெல்லாம் மறந்து விடுங்கள், 250 கூட அவர்கள் தொடவில்லை. காங்கிரஸிற்கு 85 100 கிடைக்கும் என்று கூறினோம். நேற்று வெளிவந்த ரிப்போர்ட் 99. இந்தியா அலையன்ஸிற்கு 35 45 கிடைக்கும் என்று கூறினோம். ஒரு 8 நம்பர் கூட கிடைத்திருக்கிறது, 53. இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்னர்ஸ்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கை 120 135, ரிசல்ட் 133. அதாவது ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக எங்களுடைய கணக்கு இருந்தது. கழுவி ஊத்திய நபர்கள் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய கமெண்டில் திருத்தத்தை கொண்டு வரலாம், அதற்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனிவேஸ், 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது 6th phase, 6வது கட்ட தேர்தலுக்கு பின்பு நாங்கள் வெளிவிட்ட அதே ரிப்போர்ட் தான், அதே ரிசல்ட் தான் நேற்று வெளிவந்திருக்கிறது. அதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களுடைய டீமிற்கு மக்களுடைய இந்த வெற்றிக்காக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிக்கிறோம். நரேந்திர மோடி, அதாவது மாயாவி மகாராஜாவின் வாழ்க்கை இதற்கு மேல் எப்படி நடக்கப் போகிறது, மாயாவி மகாராஜாவின் அந்த மாயாஜாலம் எப்படி மாறப்போகிறது, இந்த பதிவில் நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த கடைசி மிக முக்கியமான கேள்விக்கான விடயம், மாயாவி மகாராஜாவின் அந்த மெஜாரிட்டி, கிளியர் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான பொய்களை, கட்டுக்கதைகளை அவர் கட்டி வந்தாரோ அதை ஒரு முறை நீங்க கேட்க வேண்டும். இந்த நாட்டில் நான் ஏழைகளையே அழித்து விடுவேன், அனைத்து நபர்களுமே பணக்காரராக ஆக்கிவிடுவார்கள் என்று நம்பாதீர்கள், அனைவரையுமே ஏழையாக்கி விடுவேன், அல்ல ஒரு சில பணக்காரர்கள் கையில் மட்டும் பணத்தை கொடுத்து அவர்களுக்கு அடிமையாக்கி விடுவேன் என்று எடுத்துக்காட்டினார். ஒரு வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதாவது அமித்ஷா, நரேந்திர மோடி மற்றும் இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3 பேருமே எடுத்து வைத்த விஷயம், 4ஆம் தேதிக்கு முன்பே ஷேர் மார்க்கெட்டில் நீங்க பணத்தை போடுங்கள் என்று. எதற்காக உங்களுக்கு தெரியுமா? तो 6 जून के पहले आप बाय कर लेना, 4 जून के पहले वो शूट अप करेगा। 4 जून जैसा आपने कहा,
जिस दिन चुनाव का नतीजा आएगा, आप उस हफ्ते भर में देखना कि यानी भारत का स्टॉक मार्केट के लिए उसके सारे जो उनके प्रोग्रामिंग के जो प्रोग्रामिंग वाले सारे उनके थक जाएंगे. Good message for the stock market, and therefore it can really go up. It will be a solid bulls market then. முதல் கட்ட தேர்தலுக்கு பின்பே அந்த ரிப்போர்ட் கார்டு இவர்களுக்கு வந்துவிட்டது. இவர்கள் மீது இன்வெஸ்ட் செய்த அந்த கார்ப்பரேட் நபர்கள் இவர்களிடம் வந்து அந்த பணத்தை திருப்பி கேட்காதபடி அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக ஒரு திட்டத்தை போட்டார்கள். அதாவது மக்களிடமிருந்தே அந்த பணத்தை வாங்கி அவர்கள் கொடுத்து விடலாம் என்று. பிரைம் மினிஸ்டர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்களை வைத்து எத்தனையோ அப்பாவி மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டார்கள். அப்படியே மூழ்கி போனது. அதாவது கார்ப்பரேட் நபர்களுக்கு அவர்கள் செய்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதல் 3 நாட்களில், அதாவது ஜூன் 1ஆம் தேதி வெளிவந்த எக்ஸிட் போர்ட்டிலிருந்து தொடங்கி ஜூன் 3ஆம் தேதிக்குள் அவர்களுடைய பணத்தை செட்டில் செய்து விட்டார்கள் இந்த நபர்கள். இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய தோல்விக்கான ஒரு மிக முக்கியமான காரணத்தை நீங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டும். இந்த ரிசல்ட்டை 2004ஆம் ஆண்டு ரிசல்ட்டுடன் பல்வேறு நபர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறார். அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் தோற்றார், காங்கிரஸுடைய ஆட்சி வந்தது. ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி இருப்பதை யாருமே நம்பவில்லை. அதைவிட பெரிய வெற்றி இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கு, டெமோக்ரஸிக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி என்று நீங்கள் பாருங்கள். பிஜேபியிடம் பணம் இருந்தது, பிக் மணி பவர். பிஜேபியிடம் மசல் பவர் இருந்தது, பிஜேபியிடம் மேன் பவர் இருந்தது, ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள். இதைவிட மேன் பவர் வேறு எந்த அரசியல் கட்சிக்குமே இந்தியாவில் இல்லை. பிஜேபியிடம் மீடியா பவர் இருந்தது, எந்த மீடியாவிடம் இந்த மாதிரி பவர் கிடையாது. பிஜேபியிடம் இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரல் பாண்ட் வழியாக கிடைத்த பணங்கள் இருந்தது. இது அனைத்தையுமே வைத்த பின் கூட ஏன் பிஜேபி தோற்றது என்று நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு கேள்வியும் வருகிறது. பிஜேபி தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்தது. அந்த தேர்தல் ஆணையர்கள் பிஜேபிக்கு சாதகமாக நான் டிரான்ஸ்பரண்ட் முறையில் இந்த தேர்தலை நடத்தி பார்த்தார்கள். அப்பவும் இந்த ரிசல்ட் வந்தது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி ஒட்டுமொத்த ஆப்போசிஷனையுமே டாமினேட் செய்ய பார்த்தது, நசுக்க பார்த்தது. இதையும் தாண்டி ஆப்போசிஷன் லீடர், எத்தனையோ ஆப்போசிஷன் லீடர் பிஜேபியில் போய் இணைந்தார்கள், அவர்களுக்கு சீட்டுகளும் கிடைத்தது. இந்த அனைத்தையுமே செய்ததற்கு பின்பு எப்படி பிஜேபி தோற்றது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சில இடங்களில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையே ஸ்பிளிட் செய்யக்கூடிய வேலையும் பிஜேபி பார்த்தது. உதாரணத்திற்கு சிவசேனா மற்றும் என்சிபி. எதுவுமே நடக்கவில்லை. கடைசியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய கடைசி ப்ரொபகண்டா அப்கி பார் 400 பார். அந்த 400 நம்பர் நாங்கள் காட்டவில்லை என்பதற்காக தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதினார்கள். இன்றைக்கி நாங்கள் கூறியதை நீங்கள் நம்பியே தீர வேண்டும். நான் 10 நாட்களுக்கு முன்பு நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருந்தோம். மோடியோடைய டங் ட்விஸ்ட் முதல் கட்ட தேர்தலுக்கு பின்பே நடக்க தொடங்கிவிட்டது. அதாவது அவர்களுக்கு இந்த ரிப்போர்ட் கார்டு ஏற்கனவே தெரியும், இதற்கு மேலே எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள், இதற்கு மேலே மக்களை நாம் ஏமாற்ற முடியாது என்று. அதனால் அவர்கள் எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள், மங்கள் சூத்திர தாலியை கொண்டு வந்தார்கள், மட்டனை கொண்டு வந்தார்கள், முஜ்ராவை கொண்டு வந்தார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இந்து முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தையும் கொண்டு வந்தார்கள். எதுவுமே வேலைக்கு ஆகவில்லை. கடைசியில் என்ன நடந்தது? இன்னைக்கு பல்வேறு நபர்கள் எங்களிடம் கேட்பார்கள், பிஜேபி தான் வெற்றி பெற்று விட்டது, என்டிஏவிடம் பாருங்க 293 சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 3வது முறையும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் பதவியேற்க போகிறார், நிச்சயமாக அவர் தான் பதவியேற்க போகிறார், என்டிஏவிற்கு ஒரு நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த வெற்றி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிங்கத்தை பிடித்து வைத்து அவருடைய பல்லை பிடுங்கியபடி தான் இன்னைக்கு நரேந்திர மோடியை அமர வைத்திருக்கிறார்கள். காரணம் 2 பார்ட்னர்ஸ்கள், ஒரு புறம் நிதிஷ்குமார், இன்னொரு புறம் சந்திரபாபு நாயுடு. இவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக முடியாது. எப்போ வேணாலும், எந்த நிமிடத்தில் வேணாலும் நிதிஷ்குமார் இந்தியா பக்கம் வரலாம், சந்திரபாபு நாயுடு இந்தியா பக்கம் வரலாம். 6 மாதத்துக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா 2 தலைவர்களுமே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக எதிர்கொடி பிடிச்ச நபர்கள் தான். பிரைம் மினிஸ்டர் மோடியை, இந்த அரசாங்கத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் தான் இந்த இந்தியா அலைன்ஸையே திரட்டினார்கள். அவர்கள் மாறமாட்டார்கள். சரி, மாறவில்லை என்றால் கூட
அவர்களை கான்ஃபிடென்ஸில் எடுக்காமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அல்ல பிஜேபி அரசாங்கம் எந்த விதமான சட்டத்தையும் திட்டத்தையும் பாஸ் செய்ய முடியாது. அவர்களை கான்ஃபிடென்ஸில் எடுத்த பின் தான் பிஜேபி எதை வேணாலும் தன்னுடைய காய்களை நகர்த்தலாம். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆப்போசிஷன் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. சாதாரணமாக நீங்கள் இதற்கு மேல் எதிர்க்கட்சிகள் எடுக்க முடியாது. எப்படி ஒரு காலகட்டத்தில் 100-150 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தீர்களோ அதெல்லாம் இதற்கு மேல் நடக்காது. புல்டோசர் சட்டங்களை உங்களால் திணிக்க முடியாது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மீடியா அவர்களும் கொஞ்சம் திருந்துவார்கள். அவர்களுடைய முதுகெலும்பும் கொஞ்சம் பலமாகும். அவர்களும் கேள்விகளை கேட்பார்கள். ஜுடிஷரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் அவர்களும் மோடி அரசாங்கத்திற்கு பயந்து நடக்க மாட்டார்கள். அவர்களும் கேள்விகளை கேட்பார்கள். அதனால் மோடி மற்றும் அவருடைய மாயாஜாலம் எப்படி உடைந்திருக்கிறது என்று நீங்கள் இதற்கு மேல் பார்க்க போகிறீர்கள். மேஜர் சேஞ்ச் இந்திய பாலிடிக்ஸில், இந்திய அரசாங்கத்தில், இந்திய அரசியலில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ராமர் கோவிலை, ராம் மந்திர், ஹிந்துத்வா இது போன்ற வார்த்தைகளை வைத்து இதை ஒரு டூலாக பயன்படுத்தினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த இடத்தில் நீங்கள் ராமர் கோவிலை கட்டினேன், நான் தான் ராமரை கூட்டி வந்தேன் என்று காட்டினீர்களோ, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய புகைப்படம் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக காட்டி அவருடைய விரலை பிடித்து ராமர் போகும்படியெல்லாம் நீங்கள் காட்டினீர்கள். இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமர் கோவில் கட்டப்பட்ட அதே இடத்தில் அயோத்தியாவிலிருந்தே அவருக்கு தோல்வி கண்ணாடியை காட்டியிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள். இதுதான் உங்களுடைய உண்மையான முகம். இந்துக்கள் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான மதம். எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுடைய வீட்டை இடித்து, எங்களுடைய வாசலை இடித்து, எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கார்ப்பரேட்களுக்கு நீங்கள் லைசன்ஸை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறீர்கள். அயோத்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் குஜராத் மாயமாக்க பார்த்தீர்கள். அதனால் உங்களை நாங்கள் வெளியேற்றுகிறோம் என்று. அயோத்தியாவில் பிஜேபி தோர்த்து போனது. ராமர் அங்கே பிஜேபிக்கோ அல்ல மோடிக்கோ ஆசீர்வாதம் கொடுக்கவில்லை. சரி, காங்கிரஸுக்கு கிடைத்த வெற்றி கிடையாது. இது ஒரு ரெயின்போ கூட்டணி. பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்தார்கள். அதற்கு பேர் தான் இந்தியா அலையன்ஸில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே ரொம்பவே நெருக்கமாக வேலை பார்த்தார்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்கான அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தார்கள். 40 out of 40 பாண்டிச்சேரியை சேர்த்து 40க்கு 40 சீட். கிளியர் விக்டரி டு இந்தியா அலையன்ஸ், டிஎம்கே அண்ட் காங்கிரஸ். இதே போன்று உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி பார்ட்டி, அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தியுடைய அந்த கூட்டணி, அந்த ஐடியாலஜி ரொம்பவே ஆழமாக வேலை பார்த்தார்கள். அங்கேயும் 43 சீட்டுகள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்தது. பிஜேபிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி உத்தரப்பிரதேசத்தில். அங்கே இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்களுக்கு என்னுடைய மனமான்ற நன்றிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே கோ பேக் மோடி என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள், அது வேற. பட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய தவறான அரசியலை புரிந்து கொண்டு இந்த அளவில் ஓட்டை போடுவார்கள் என்று யாருமே நம்பவில்லை. பிஜேபி கூட நம்பவில்லை. டெல்லியை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த 7 சீட் எப்படி பிஜேபி பக்கம் போனது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் 2 பேருமே கைகோர்த்து அங்கே வேலை பார்க்கவில்லை. இந்த இடத்தில் அவர்கள் வேலை பார்த்தார்களோ அங்கே வெற்றி கிடைத்தது. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் மற்றும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. டெல்லியில் அவர்கள் வேலை பார்க்கவில்லை, அதனால் அவர்களுக்கு தோல்வி கிடைத்தது. பிஜேபி தோற்றதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அரகன்ஸ், அகங்காரம். அகங்காரத்தில் எந்த அளவில் பிஜேபி முழுகியிருந்தது என்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பல்வேறு வீடியோக்கள் உங்களால் பார்க்க முடியும். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய வீடியோக்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலையோடைய வீடியோக்கள் ஒரு சில நிமிடத்தில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். தொடக்கத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்மளுடைய மக்கள், அவர்கள் எங்களுக்கு எதிராக எல்லாம் ஓட்டு போட மாட்டார்கள். அந்த அளவில் நாங்கள் ஆழமாக இந்துத்வா என்கிற விதையை விதைத்து விட்டோம் என்கிற அந்த அரகன்ஸ், அந்த அகங்காரம் பிஜேபி மனதில் இருந்தது. விவசாயிகளை நாங்கள் எப்போ வேணாலும் நசிக்க விடலாம், விவசாயிகள் எங்களுக்கு எதிராக போராடி வந்தால் வாட்டர் கேனன்ஸ்களை வைத்து, புகை துப்பாக்கி குண்டுகளை வைத்து அவர்களை நசிக்க விடுவோம் என்று நினைத்த அந்த அரகன்ஸ். பஞ்சாபிகளை காலிஸ்தான் என்று கூறிவிட்டு அவர்களை அடக்கி விடலாம். எங்கள் போன்ற யூடியூபர்ஸ்களை இவர்கள் தேச விரோதிகள் என்று கூறி எங்களையும் அடக்கி விடலாம்.
ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோ கால்ட் கோதி மீடியா எங்களையும் ட்ரோல் செய்தார்கள். ஜூன் 1ஆம் தேதி இந்த எக்ஸிட் போல் வந்ததற்கு பின்பு ஒரு சில யூடியூபர்ஸ்கள் ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் உட்கார்ந்து கொண்டு எது வேணாலும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. 10 நாட்களுக்கு முன்பு நான் பேசியது புலம்பலா இல்லை நேற்று வெளிவந்த அந்த ரிசல்ட் புலம்பலா என்று நீங்களே முடிவெடுங்கள். ஹிந்துத்வா என்கிற இந்த சாட்டையை வைத்து அனைத்தையுமே நசிக்க விடலாம், அழித்து விடலாம் என்று, கண்ட்ரோல் செய்து விடலாம் என்று நினைத்த பிரைம் மினிஸ்டர் மோடி. 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு, 1 நேஷன் 1 எவ்ரிதிங், 1 நேஷன் 1 லீடர். இது எல்லாமே மோடியோடைய அந்த மாய ஜாலம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகள், அனைத்து மதங்கள், அனைத்து மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடிய, கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தார். அதற்கான ரிசல்ட் தான் இது. இந்த நாட்டு மக்கள் ரிமோட் கண்ட்ரோலில் எங்கேயுமே இயங்க விருப்பப்பட மாட்டார்கள். அதாவது டெல்லியில் அமர்ந்து கொண்டு 2 குஜராத்திகள் வருவார்கள், உங்களுடைய மாநிலத்திலிருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து செல்வார்கள், டெல்லியில் அமர்ந்து கொண்டு பட்டன் அமைக்க கொண்டு இருப்பார்கள் என்று எந்த இந்தியருமே நம்பவில்லை. அதற்காக தான் இந்த ரிசல்ட் வெளியானது. இப்போ ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எந்த அளவில் ரெஸ்டோர் ஆகிருக்கிறது என்று நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்த்தீர்கள். போன முறை 303 சீட்டுகள் கிடைத்த பிஜேபிக்கு நேற்று 240 சீட்டுகள் கிடைத்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 63 சீட்டு பிஜேபி தோர்த்திருக்கிறது. இது மட்டுமல்ல, டிடிபி ஜேடியு இல்லாமல் அவர்களால் ஆட்சியை அமைக்கவே முடியாது. ஓரத்தில் உட்கார்ந்திருங்கள், நாங்கள் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் எழுதி கொடுத்தால் மட்டும்தான் இவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அதற்கு அடங்கி போய் தான் பிஜேபி இதற்கு மேல் வேலை பார்க்க வேண்டும். பிஜேபி தோற்கடிக்கப்பட்ட இன்னொரு சில விஷயங்கள், புல்டோசர் லா இதற்கு மேல் செல்லுபடியாகாது. எப்படி நீங்கள் ஃபார்முலாவை கொண்டு வந்தீர்களோ, டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்தீர்களோ, லாக்டவுன் போட்டீர்களோ, ஜிஎஸ்டி சட்டங்களை கொண்டு வந்தீர்களோ, இது எல்லாம் இதற்கு மேல் சாத்தியப்படாது. நீங்கள் இவர்களை கான்ஃபிடன்ஸில் எடுத்ததற்கு பின் தான் இந்த வேலையை உங்களால் பார்க்க முடியும். இந்த 2 மேப்களை நீங்கள் பார்க்கணும். அதாவது 2019ஆம் ஆண்டு எப்படி பிஜேபி மாய ஜாலத்தில் ஒட்டுமொத்த இந்தியா பெயிண்ட் அடிக்கப்பட்டது, ஒரு காவி பெயிண்டை அடுத்து வைத்தார்களோ, அங்கங்கே பார்த்தீர்களா பிஜேபி 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 மட்டும்தான். தென்னிந்தியாவில் மட்டும் அந்த பிஜேபியோடு, இன்னும் கர்நாடகாவில் அங்கேயும் போய்விட்டது. இப்போ புதிய படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த காவி நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க தொடங்கி விட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். இன்னொரு சில வருடங்களில் இந்த ஒட்டுமொத்த மீதம் இருக்கக்கூடிய ஆரஞ்சு பெயிண்ட்டும் நீக்கப்படும் இந்தியாவிலிருந்து. உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி 30 சீட்களை இழந்து நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய அடி. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹரியானாவில் பார்க்கும்போது போன முறை 10 சீட்டு பிஜேபிக்கு கிடைத்தது, இந்த முறை 5 சீட்டுகளை இழந்து நிற்கிறது பிஜேபி. மகாராஷ்டிராவை பார்த்தீர்கள்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸிற்கு 13 சீட்டு, அதே போன்று 9 சீட்டு உத்தவ் டாக்கரே சிவசேனாவிற்கு, 8 சீட்டுகள் சரத்பவாருடைய என்சிபிக்கு. இது 3மே நீங்கள் சேர்த்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு நேரடியாக மகாராஷ்டிராவிலிருந்து இங்கே கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு சில பேர் இப்போ வெளியில் வர இருக்கிறார்கள். இதே போன்று நீங்கள் பாருங்கள், ராஜஸ்தானில் போன முறை 25க்கு 25 சீட்டு பிஜேபிக்கு கிடைத்தது, இந்த முறை 14 சீட்டுகள், அதாவது 11 சீட்டுகளை பிஜேபி ராஜஸ்தானில் இழந்திருக்கிறது. கர்நாடகாவை எடுத்துக்கொள்ளுங்கள், கர்நாடகாவிலும் பிஜேபிக்கு அதிக சீட்டு கிடைத்தால் கூட அங்கே காங்கிரஸ்க்கு கொஞ்சம் கெயின் கிடைத்திருக்கிறது, அவர்கள் அங்கே லாபத்தை தேடி இருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்காலில் 6 சீட்டுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பிஜேபி 6 சீட்டுகளை இழந்து நிற்கிறது. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கேரளாவில் எப்படி தமிழ்நாட்டில் நாங்கள் 40க்கு 40 சீட்டு கொண்டு வருவோம் என்று அண்ணாமலை அவர்கள் கூறினாரோ, அதே போன்று கேரளாவிலும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர்கள் இதே போன்ற ஆரகன்ஸ் எடுத்து காட்டினார்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சீட் அங்கே கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ரிசல்ட் ஒரு ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு ரிசல்ட்டாக இருக்கிறது. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தில் 30 சீட்களை எப்படி இழந்தார்கள் என்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஹிந்துத்வா பாலிடிக்ஸ் அங்கே ஃபெயில் ஆகிவிட்டது. சமாஜ்வாதி பார்ட்டியை எப்படி கோதி மீடியா ட்ரோல் செய்யும் என்றால் முஸ்லிம் சமாஜ்வாதி பார்ட்டி என்று கூறுவார்கள். இன்னைக்கு அதே விஷயத்தை அகிலேஷ் யாதவ் மாற்றிவிட்டார். அதாவது சமாஜ்வாதி என்கிற யாதவ் ஓட்டர்ஸை தாண்டி அங்கே தலித்களும் இருக்க வேண்டும், அங்கே இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும், அங்கே ஓபிசியும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை அவர் எடுத்து வைத்தார். வெறும் 5 சீட்டு மட்டும்தான் யாதவ்ஸ்கள் கிடைத்தது. மீதம் அனைத்துமே அங்கே இருக்கக்கூடிய தலித், நான் யாதவ்ஸ், ஓபிசி,
முஸ்லிம்ஸ் இவர்களுக்கு அந்த சீட்டு வழங்கப்பட்டது. அதே ஃபார்முலாவை காங்கிரஸும் எடுத்து வைத்தது. ராகுல் காந்தி அண்ட் அகிலேஷ் யாதவ் ரெண்டு பேருமே சேர்ந்து தலித், முஸ்லிம், யாதவ், நான் யாதவ் அண்ட் ஓபிசி என்கிற இந்த கூட்டணியை, இந்த கொலாபரேஷனை எடுத்து காட்டியதனால் என்ன நடந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். பிஜேபிக்கு வெறும் அப்பர் காஸ்ட் ஓட் மட்டும்தான் கிடைத்ததையுடைய மீதம் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுமே இந்தியா அலைன்ஸுக்கு போய் சேர்ந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் ஃபைசாபாத் என்கிற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலித் லீடர் பிஜேபியை தோற்கடித்திருக்கிறார். அதற்கான காரணத்தை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க முடியும். ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி, இன்னொரு பக்கம் ராமர், கடவுள், ரெண்டு பேரையுமே ஒரே லெவலில் வைத்து காட்டிய ஐடி விங் செய்த இந்த கேவலமான சதிக்கு ஆளாகிவிட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. டெம்பிள் பாலிடிக்ஸ் இதற்கு மேல் செல்லுபடி ஆகாது என்கிற இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து வைத்து விட்டார்கள். சரி, பிஜேபியுடைய மசல், மீடியா, மேன் பவர் அண்ட் மணி பவர் டிஸ்ட்ராய் ஆகிவிட்டது. இதே விஷயம் பீகாரிலும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கலாம். கடைசி நேரத்தில் அப்படி நிதிஷ்குமார் பல்டடிக்கவில்லை என்றால் பீகாரிலும் பிஜேபி வாஷ் அவுட் ஆகியிருக்கும். ஹரியானாவை நீங்கள் எடுத்துக்கினீர்கள்னா 50-50% ஏற்கனவே கூறியபடி 5 சீட்டை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் ராஜஸ்தானை பார்த்தீர்கள்னா அதுவும் அதே போன்று 50% அங்கேயும் இழந்திருக்கிறார்கள். மோடி மேஜிக் இப்படி ஃபெயில் ஆனதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அவர்கள் மீது இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த அந்த அழுத்தம், 400 ரூபாய் விற்று கொண்டிருந்த யூரியா 1800 ரூபாய் எம்ஆர்பி எழுதி அதிலிருந்து நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம் என்று கூறி இதே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் 1200 ரூபாய்க்கு அந்த உரமூட்டையை கொடுத்து வருகிறார்கள். 400 ரூபாய் விற்று கொண்டிருந்த உரமூட்டை இன்னைக்கு 1200 ரூபாய். இந்த நாட்டில் விவசாயிகள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். NCRBயோட டேட்டா எடுத்து காட்டுகிறது. மகாராஷ்டிராவில் 9 விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் சுசைட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 30-40 விவசாயிகள், கிட்டத்தட்ட 11,500 விவசாயிகள் இந்த நாட்டில் சுசைட் செய்திருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிவந்த இந்த ரிப்போர்ட். ஆனால் அதே விவசாயிகளை மசல் பவரை வைத்து நாங்கள் அடக்க முடியும், நசுக்க முடியும் என்று இந்த நாட்டு அரசாங்கம் செய்த அந்த வேலைக்கு எதிராக இந்த நாட்டு விவசாயிகள் இவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இந்தியா அலைன்ஸையும் நீங்கள் நம்பக்கூடாது. அவர்களும் டேஞ்சரஸான நபர்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள் வெளியே வந்து நாங்கள் என்டிஏவுடன் போகிறோம் என்று எப்போ வேணாலும் கூறலாம். அப்படியே அவர்களுக்கு கூறிவிட்டால் மீண்டும் ஒரு முறை என்டிஏ, பிஜேபி பவருக்கு வர பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ரெயின்போ கொலாபரேஷனும் ஒரு நல்ல டெமோக்ரஸிக்கான அர்த்தம் கிடையாது. பஞ்சாபில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 0 சீட்ஸ் ஃபார் பிஜேபி. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் திட்டினீர்கள், காலிஸ்தானி என்று கூறினீர்கள். அப்படி நீங்கள் கூறினால் அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்களா? விரட்டியடித்து விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அண்ணாமலை எந்த அளவில் அந்த அரகன்ஸில் பேசினார் என்ற ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின் தமிழ்நாட்டுக்கு வரலாம். முதலில் அதை நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 40க்கு 40, 39 புதுச்சேரி ஒன்று, 40க்கு 40 நம்முடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். இதுல முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட்டு அப்படியே பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு. முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது. எழுதி கொடுக்குறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. கட்சிகள்லாம் கலந்த காலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க. இந்த பேசுற கட்சி இருக்குல்ல, அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்கார்ந்து டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? நீங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. என்ன கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையா நீங்க எம்பி ஆனா யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது, யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாராளுமன்றத்துக்கு வெளியே டீ கடையில் போய் உட்கார்ந்து அந்த பெட்டிஷனை பார்த்து உட்கார்ந்துருப்பாங்களான்னு கேளுங்க அவங்க எம்பி எல்லாம். இல்ல திமுக கேளுங்க, நீங்க மக்கள் ஓட்டு போடுங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. ஏர்போர்ட்ல இருந்து ரோட்ல இருந்து எல்லாம் சரி பண்ணணும். கோயம்புத்தூருக்கு எதுவுமே சரியில்லை. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு வரணும். ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க. நானும் எங்கே போவது கிடையாது, நீங்களும் எங்கே போக போவது கிடையாது.
தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி எண்ணும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா. அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன். தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன். இது ஒரு சில வீடியோக்கள் தான். இது போன்ற ஆயிரக்கணக்கான வீடியோக்களை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு உங்களால் பார்க்க முடியும். திராவிட நாடு தான் தமிழ்நாடு, திராவிட மக்கள், திராவிட கல்ச்சர், திராவிடத்தையே அண்ணாமலை அவர்கள் அழித்து விடுவேன் என்று கூறியிருந்தார். திராவிட கட்சிகளை நான் அழிக்கப் போறேன் என்று கூறியிருந்தார். 40க்கு 40 சீட்டும் பிஜேபிக்கு தான் கிடைக்கும் என்று கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களையே நான் அழித்து விடுவேன், தமிழ்நாட்டு கல்ச்சரையே நான் அழித்து விடுவேன் என்று நீங்கள் கூறும்போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்களா? அண்ணாமலைஜி தொட்டதற்கெல்லாம் மோடிஜி மோடிஜி மோடிஜி. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அடுத்தபடியாக அண்ணாமலைக்கு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதிக இடம் கிடைத்தது. அதே மணி பவர், அதே மீடியா பவர், அதே மசல் பவர் எல்லாமே அண்ணாமலையிடம் இருந்தது. ஆனால் அண்ணாமலை இன்னைக்கு எங்கே இருக்கிறார் என்று கொஞ்சமாக நீங்கள் அலசி பாருங்கள். எத்தனை இன்டர்வியூஸ் நேற்று இரவுக்கு பின் கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள், உங்களுக்கு ஒன்று கூட கிடைக்காது. மகாராஷ்டிரா, அங்கேயும் இதே அரகன்ஸ் தான் பிஜேபியை அளித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு 42 சீட்டுகள் வாங்கிய என்டிஏ இன்னைக்கு 18 வந்து நிற்கிறது. இந்தியா அலையன்ஸிற்கு வெறும் 5 சீட்டுகள் தான் அன்னைக்கு. இன்னைக்கு 29-30 சீட்டு மகாராஷ்டிராவில் கிடைத்திருக்கிறது. 2 அரசியல் கட்சிகள், அதாவது 2 ரீஜனல் பார்ட்டிகளை பிஜேபி அளித்தது, சிவசேனா மற்றும் என்சிபி. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய கான்ஸ்டியூஷனையும் நாங்கள் அளித்து விடுவோம் என்று கூறினார்கள். ரிசர்வேஷனை நாங்கள் அளித்து விடுவோம் என்று கூறினார்கள். அதே போன்று சிவசேனா என்சிபியும் அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டார்களோ அதே அரசியல் கட்சியை உடைத்து தன் பக்கம் சாய்த்து பார்த்த பிஜேபி இன்னைக்கு அஜித் பவாரை மொத்தமாக அங்கே கூட மக்கள் தூர போட்டு விட்டார்கள். ஏக்நாத் ஷிண்டேவை தூர போட்டு விட்டார்கள். உத்தவ் தாக்கரேக்கு அங்கே வெற்றி கிடைத்திருக்கிறது, இந்தியா அலையன்ஸ். சரத் பவார் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது, இந்தியா அலையன்ஸ். அங்கே 13 சீட்டுகள் ஐஎன்சிக்கு கிடைத்திருக்கிறது, அதாவது காங்கிரஸிற்கு கிடைத்திருக்கிறது. பிஜேபிக்கு வெறும் 10 சீட்டு மட்டும்தான். எந்த அளவில் இவர்களுடைய அரகன்ஸ் இவர்களை இன்னும் அளித்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாட்டில் 40க்கு 40, உத்தரப்பிரதேசத்தில் 30 சீட்டை இழந்திருக்கிறார்கள். அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஏடிஎம்கேவுடன் கைகோர்த்து விட்டோம், அதை வைத்து நாங்கள் வந்து விடுவோம் என்று கூறியிருந்தார். சென்ட்ரல் பிஜேபி ஒரு பக்கம் என்டிஏவில் ஏடிஎம்கேவை இழுக்கிறார்கள். இங்கே அண்ணாமலை அவர்கள் அதே ஏடிஎம்கேவை திட்டி தீக்கிறார். ஒரு சில மாதங்கள் கூட அந்த கூட்டணி நிலைக்கவில்லை. ஏடிஎம்கே பிஜேபி கலட்டி விட்டு வெளியேறிவிட்டது. என்ன சொல்ல போனால், ஏடிஎம்கேவில் ஒரு மினிஸ்டர் அவர் கூறிய விஷயம், நான் தோற்றதற்கான காரணமே பிஜேபி தான், நாங்கள் நல்ல நேரத்தில் வெளியேறிவிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறது, நாங்கள் தோத்தால் கூட பரவாயில்லை, நாங்கள் பிஜேபியுடன் இதற்கு மேல் சேர மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். கர்நாடகா ஜேடிஎஸ் அந்த கொலாபரேஷன் அங்கேயும் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபிக்கு தோல்வியை எடுத்து காட்டியிருக்கிறது. தெலங்கானாவில் 8 சீட்டு பிஜேபிக்கு, 8 சீட்டு காங்கிரஸ் இருக்குது. ஏஎம்ஐஎம்க்கு 1 சீட்டு, அதாவது மொத்தம் 9 சீட்டு இந்தியா அலையன்ஸிற்கு, 1 சீட்டு, 8 சீட்டு அங்கே போயிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிளீன் ஸ்வீப், என்டிஏ கிளீன் ஸ்வீப் செய்து விட்டது என்று எடுத்து காட்டுகிறார்கள். 16 சீட்டு டிடிபி, 3 சீட்டு பிஜேபி. பிஜேபியில் இருக்கக்கூடிய இந்த 3 நபர்களுமே டிடிபியிலிருந்து பிஜேபியில் போய் சேர்ந்தவர்கள். அதாவது கண்ட்ரோல் எப்போவுமே சந்திரபாபு நாயுடு கையில் தான் இருக்கும். 21 சீட் அங்கே இருக்கிறது. அந்த 21 தலைவர்கள் மீது சந்திரபாபு நாயுடுடைய கண்ட்ரோல் இருக்க போகிறது. அப்போ சந்திரபாபு நாயுடு இதற்கு பதிலாக என்னெல்லாம் கேட்க போறார் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இந்த 8000 கோடி விமானம் வாங்கி கொடுத்தோம் இல்லையா நம்ம வரிப்பணத்தில், அதை கூட கேட்கலாம் அவர். பிரைம் மினிஸ்டர் ஷிப்பும் கேட்கலாம் அவர். அல்ல மினிஸ்டோரியல் பதவிகளில் ஒரு மிகப்பெரிய சங்கை கேட்கலாம் அவர். அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் குஜராத் லாபி ஏற்றுக்கொள்ளுமா? சந்திரபாபு நாயுடுவை ஏற்றுக்கொள்ளுமா? இந்த கேள்வியை பல்வேறு நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடைசியாக வெஸ்ட் பெங்காலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த அளவில் வெஸ்ட் பெங்காலில் 29 சீட்டு டிஎம்சிக்கு, 1 சீட்டு ஐஎன்சி, மொத்தம் 30 சீட்டுகள் வெஸ்ட் பெங்காலில் கிடைத்தது. இந்த முறை அங்கேயும் டாமினேட் செய்யும் பிஜேபி என்று எக்ஸிட் போல் எடுத்து காட்டியது, கோதி மீடியா எடுத்து காட்டியது. ஆனால் அதுவும் ரிவர்ஸ் ஆகிவிட்டது.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அர்பன் ஓட்டர்ஸ், அதாவது நகரங்களில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ், இரவு 9 மணி ஆனாலே டெலிவிஷன் மீடியாக்களை திறந்து வைத்து இல்லை வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இந்த ஃபார்வர்ட்ஸ்களை நம்பி மோடிக்கு ஓட்டு போட்டார்கள். அர்பன் ஏரியாவில் தான் அதிகமாக பிஜேபிக்கு ஓட்டு போயிருக்கிறது. அதே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்யூட், ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இந்த நாட்டு உண்மையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த ஃப்ரீ ராஷன் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், எங்களுக்கு நல்ல கல்வி வேணும். கல்வி மீது 18% நீங்கள் வைத்திருக்கிறீர்களே டாக்ஸ், ஜிஎஸ்டி, அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இலவச தரமான கல்வி வேணும் என்று அவர்கள் கேட்டார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு வேணும் என்று கூறினார்கள். இந்த நாட்டிற்கே நாங்கள் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு, அந்த குடும்பங்களுக்கு என்ன எஷ்யூரிட்டி நீங்கள் கொடுக்க போறீர்கள் என்று கேட்டார்கள். அக்னி வீர் என்கிற அந்த பிச்சையை போட்ட பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு நாங்கள் ஓட்டு கூட போட மாட்டோம் என்று விரட்டிடித்து விட்டது கிராமப்புறங்கள். அதாவது ரூரல் இந்தியா, அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா என்டிஏ ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலை பார்த்தது, மிகப்பெரிய டவுன்ஃபாலை பார்த்தது. அர்பன் ஓட்டர்ஸ் எதை வேணாலும் நாங்கள் பார்த்து விடலாம் என்று நம்பக்கூடிய அந்த இடத்திலிருந்து இதற்கு மேலாவது கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். கிராமங்களிலிருந்து நீங்கள் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து தான் விவசாயிகள் வருகிறார்கள். உங்களுடைய தட்டில் எப்படி உணவு வருகிறதோ அதை வந்து கடையில் போய் நீங்கள் 100 ரூபா கொடுத்தா அரிசி கிடச்சிரும், 200 ரூபா கொடுத்தா காய்கறி வந்துடும், 100 ரூபா கொடுத்தா ஆயில் வந்துடும் என்று நம்பக்கூடிய பல்வேறு நபர்கள். அந்த விவசாயம் எப்படி நடப்பதென்றே யாருக்குமே தெரியாது. பனங்காய் எப்படி காய்க்கிறது என்று தெரியாது, தேங்காய் எப்படி காய்க்கிறது என்று தெரியாது, அரிசி எப்படி என்னெல்லாம் அதில் ப்ராசஸ் இருக்கிறது என்று தெரியாது. அது போன்ற பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள் நகரப்புறங்களில். அவர்கள் இந்த ரிசல்ட்டை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இந்த நாட்டிற்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? ஆரகன்ஸ், ஹிந்துத்வா, இது போன்ற விஷயங்களை ஓரம் கட்டுங்கள், இந்த நாட்டிற்காக சிந்தியுங்கள். இதே பிஜேபியோடைய மூத்த தலைவரான வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும், எத்தனையோ அரசியல்வாதிகள் வருவார்கள் போவார்கள், எத்தனையோ கூட்டணி கட்சிகளும் அமையும் உடையும், ஆனால் இந்த நாட்டில் மக்கள் வாழ வேண்டும், இந்த நாடு வாழ வேண்டும். அதற்காக இந்த நாட்டிற்காக நாம் அனைவருமே உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த வார்த்தையை கூட பிரைம் மினிஸ்டர் மோடி நம்பவில்லை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.